இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் தீபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரவி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இதோ பாஸ்கா காலத்திலே நாம் பயணிக்கின்றோம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அழிந்து போகும் உணவு, அதை தேடி வந்தவர்கள் இயேசு யாருக்கெல்லாம் பசியோடு யாருக்கெல்லாம் உணவு கொடுத்தாரோ அவர்கள். இந்த இயேசுவின் பின்னால் சென்றால் நாம் வேலையே செய்ய தேவையில்லை. அவர் பசிபோக்கும் உணவை நமக்கு கொடுத்து விடுவார். எனவே அவரை பின்தொடர்ந்து செல்வோம். இலவசமாக உணவு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாய் இயேசுவை தேடி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள், பசியோடு இருக்கிறார்களே, பாலை நிலமாயிற்றே, மாலை வேளையாயிற்றே, அவர்களுக்கு உணவு தேவை என்று சொல்லி உணவு கொடுக்கிறார். வாய்ப்பு இல்லாத சூழலிலே அவர்களால் உணவை பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு அற்புதமாக, அதிசயமாக அவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தார். ஆனால் இந்த மக்களெல்லாம் என்ன நினைத்து விடுகிறார்கள்? இயேசுவை பின்தொடர்ந்தால் போதும், அவரோடு பயணித்தால் நமக்கு உணவு பற்றாக்குறையே வராது, நாம் உணவை அவரிடமிருந்து அற்புதமாய் பெற்றுக்கொண்டு உண்டு விடலாம் என்ற பேராசையிலே, தவறான புரிதலிலே இயேசுவை இங்கும் அங்குமாய் தேடி வருகிறார்கள். நீர் எப்போது இங்கு வந்தீர் என்றெல்லாம் கேட்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் மக்கள் கூட்டம் உணவுக்காக
இங்கும் அங்குமாய் செல்வதை பார்க்கிறோம். ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறது, அங்கே உணவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியின் பின்னால் மக்கள் செல்லுகிறார்கள். அதே கூட்டம் இன்னொரு கட்சி உணவு கொடுக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் சென்று விடுகிறார்கள். ஒருபுறம் அது மக்களுடைய வறுமையாக இருக்கிறது. இந்த ஒருவேளை உணவை கொடுத்து மக்களை இப்படி கட்சிக்காரர்கள் விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். அந்த அளவிற்கு மக்களை ஒரு வறுமையிலே வைத்தே அதிகாரம் செலுத்துபவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. நீங்கள் தன்மானத்தோடு இருக்க வேண்டும், உழைத்து உண்ண வேண்டும். என் பின்னால் கூட்டம் வருகிறது, இவர்களுக்கு உணவை மட்டும் கொடுத்தால் போதும், நான் கூட்டம் சேர்த்து விடுவேன் என்று நினைக்கவில்லை. அவர் கூட்டத்தை சேர்ப்பதற்கானவர் அல்ல, மாறாக உண்மையான கடவுளின் விழுமியங்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். எனவேதான் இந்த கூட்டத்தினுடைய தவறான புரிதலை அங்கேயே எச்சரிக்கிறார். அழிந்து போகக்கூடிய உணவுக்காக அல்ல, நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். இயேசுவினுடைய அந்த பெரிய ஆசீர்வாதத்தை தேடுங்கள். இந்த ஒருவேளை உணவை நினைத்து என்னை பின்பற்றாதீர்கள். நானே வாழ்வு தரும் உணவு, நிலை வாழ்வை கொடுப்பவன் நான். அதை ஏன் இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை? அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நிலை வாழ்வை கொடுப்பதற்கு தன்னையே உணவாக கொடுக்க போகிறார் என்பதை அங்கே இருந்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று அழிந்து போகக்கூடிய ஒன்றுக்காய் அவரை தேடினார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இது தேர்தல் காலம். ஒருவேளை உணவு உங்களுக்கு கிடைக்கலாம், ஒருவேளை செலவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கலாம். ஆனால் நிலையானது உங்களுக்கு ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிந்தித்து பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழிந்து போகக்கூடிய காரியத்திற்காக அல்ல, நிலை வாழ்வு எங்கே இருக்கிறது? நிரந்தரமான தீர்வு எங்கே இருக்கிறது? நிரந்தரமான நிம்மதி எங்கே இருக்கிறது? தேடுங்கள். இதோ ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக மக்களிடத்தில் சொல்லுகிறார். நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். கடவுளுக்கு ஏற்றவராக மாற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை, அவருடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இறை வார்த்தையை கேட்டாலும் நான் என்னுடைய விருப்பத்தின்படிதான் தவறு செய்வேன் என்று சொன்னால் கடவுளின் பார்வையிலே நாம் பொய்யானவர்கள். எனவே ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளத்தை தொடட்டும். அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காட்டுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரக்கூடிய உணவுக்காகவே உழையுங்கள் என்று சொன்ன இயேசுவே ஆண்டவரே, நீரே நிலை வாழ்வு தரும் உணவு, நீரே எங்கள் ஆற்றல், நீரே எங்கள் ஒளி, நீரே எங்கள் நம்பிக்கை. உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீரே, இந்த நாளை எங்களுக்கு பரிசாய் தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்றும் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும். இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போர்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், இதோ இந்த ஜெப வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும். உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதையும் ஆண்டவரே. உமையே நம்பி இருக்கிறோம், நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும்
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை அன்பினால் நிரப்பும், உம்முடைய அமைதியினால் நிரப்புவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் ஒன்றாய் அன்பில் இணைந்து வாழும்படியாய் ஆசீர்வதி. இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் உழைப்பை, எங்கள் தொழிலை ஆசீர்வதித்து தாரும். இதோ திறமைக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பும் ஊதியமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாய் ஆசீர்வதியும். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. தீய பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவே ஆண்டவரே, ஏதோ மனக்கவலையோடு மனச்சோர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. நீரே அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களை உம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி தாரும். வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் பாதுகாப்பாய் இருந்தருளும். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா நிலைகளிலும் உயர்த்தி உமக்கு உகந்தவர்களாக வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையிலே நாங்கள் நடக்கும்படியாய் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.